நேற்றே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 11ஆம் வசனம். நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. மன்னாவினுடைய தலைப்பு, தேவன் நம்மை மகிழ்ந்து களி கூற பண்ணுகிறார். மகிழ்ந்து களி கூற பண்ணுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேசமே பயப்படாது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், நம்மை ஒவ்வொரு பொழுதிலும் மகிழ்ந்து களி கூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை களி கூற பண்ணுகிற தேவன். கேட்கிற அருமையான தேவச்சனமே, பெரியவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவருடைய கிரியை நிமித்தமாக, அவருடைய செயல்கள் நிமித்தமாக எப்போதுமே நம்மை மகிழ்ந்து களி கூற பண்ணுகிறார். நமக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இந்த பெரியவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். நம்மை ஆனந்த களிப்பாக்குவார். புலம்பல் இல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நம்மை அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரும், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவருமாய் இருக்கிறவர். எப்போது நாம் களி கூர்ந்திருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் அதுதான். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தையின்படியாக நாம் அவருக்குள்ளே களி கூர்ந்திருப்போம். நிச்சயமாக பெரிய காரியங்களை நாம் காண்கிறவர்களாய் இருப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சியோன் குமாரத்தியே, சத்தமிட்டு கம்பீரி, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் மகிழ்ந்து களி கூறவும், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்புடனும் நாங்கள் காணப்பட என் தேவன் எங்களுக்கு பெரும் ஆண்டவரே காரியங்களை நீர் ஆண்டவர் நீ வாய்க்கப்பட்டபடியா செபிக்கிறேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தந்தருளும்படி கர்த்தர் உங்கள் மேலே நோக்கமாயிருக்கிறார். இவைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே என்ன இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவைகளை நீர் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்களை களி கூறப்பட்ட போறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.